இங்கு எனது ஊரில் திருமணத்திற்கு முதல் நாள் மயிலாஞ்சின்னா அந்த மருதாணி மங்களை கைக்கு விடுவாங்கள்ல, கைக்கு பெண்களுக்கு அழகுக்காக விடுவாங்கள்ல, அதுக்கு பேர் மயிலாஞ்சின்னு ஒரு பகுதியில் சொல்லுவாங்க. பேருக்கு மருதாணின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறார். எங்கள் ஊரெல்லாம் மறுவண்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பகுதியில் ஒரு வார்த்தை. அப்போ இவர் சொல்கிறார், முதல் நாள் மயிலாஞ்சி என்ற மருதாணி இடல் என்ற விருந்து வைக்கிறார்கள். அடுத்த நாள் மார்க்கப்படி திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளலாமா? திருமணத்திற்கு பிறகு மாப்பிள்ளை நாஸ்டா, சிறுவீடு, மறுவீடு என்று விருந்துக்கு அழைக்கிறார்கள். இதற்கு செல்லலாமா அப்படின்னு கேட்குறார். 2 விஷயம் கேட்குறார். அதாவது இதில் 2 விஷயம்னால நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. 2 விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு இருக்கிறது. முதலாவது, இந்த மருதாணி இடுதல் செய்யலாமா என்று அந்த அடிப்படை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. பெண்கள் அலங்கரித்து கொள்வதற்காக வேண்டி அவங்க எல்லா அலங்காரமும் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மருதாணி இட்டால் அது ஒரு கைக்கு அழகு தரத்தானே செய்கிறது. மருதாணி இடாத கையை விட மருதாணி இட்டால் அந்த கையில் ஒரு அழகு இருக்க போய் தானே செய்கிறாங்க. அழகுண்டு இல்லாட்டி எதையும் போய் செய்கிறாங்க. அழகு இருக்கிறது. அது தடுக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் வரவில்லை. மருதாணி இடலாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் வருது, ஆனால் அதில் பலவீனமாக இருக்குது. அந்த மாதிரி ஹதீஸ் இல்லாட்டா கூட அலங்காரம் செய்யலாம் என்பதுக்குள்ளே அது அடங்கிறது. மருதாணியை கொண்டு செஞ்சால் என்ன, எதை கொண்டு செஞ்சால் என்ன, ஹராமாக இல்லாட்டி அந்த அலங்காரம் கூடும் தான். அப்போ அந்த மருதாணி இடுதல் என்பது அந்த செயல் தவறான்னு கேட்டால் தவறு இல்லை. கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் இட முடியும். ஏன்னாட்டா அந்த ஒரு நாள் ஆனால் தான் அந்த மயிலாஞ்சி வந்து செட் ஆகும். மருதாணி அந்த பாடியில், உடம்புல, தோளில் செட்டாகி அந்த கலர் கொடுப்பதாக இருந்தால் முதல் நாள் விட்டால் தான் மறுநாள் அந்த ஒரு நைட்டு பூரா அந்த கையில் இருந்தால் தான் அந்த கலர் மாற்றம் வந்து ஏற்படும். முதல் நாள் வந்து அவங்க இரவில் விடுறாங்கன்னு சொன்னால் அப்படி தான் விட முடியும். மருதாணியை வந்து விட்டுட்டு உடனே கழுவிட்டிங்கன்னா அந்த சிவப்பாக இருக்காது. அப்போ முதல் நாள் தான் விடுவாங்க. அது மருதாணி இடுதலுங்கிற ஒரு செயலும் அதை திருமணத்திற்கு முதல் நாள் செய்வதும் தவறாண்டா தவறு இல்லை. அலங்காரம் பண்ணுவதில் உள்ளது அலங்காரம். இந்த அலங்காரத்தை முதல்ல தான் பண்ணணும். நகை நட்டு போடுறத வந்து அன்றைக்கி பண்ணிக்கிடலாம், கல்யாணம் அன்றைக்கி பண்ணிக்கிடலாம். இந்த அலங்காரம் பண்ணுவது வந்து முதல் நாள் போட்டால் தான் மருதாணியை என்ன செய்யும், அந்த உடம்புல வந்து அந்த கலர் கொடுக்கும். அந்த செயல் தவறு கிடையாது. மயிலாணி இடுதல்ங்கிறது தவறு கிடையாது. ஆனால் மயிலாஞ்சி அந்த மருதாணி இடுவதற்காக விருந்து வைக்கிறாங்களாம். அதில் என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டால், இன்றைக்கி வந்து நாங்கள் மருதாணி இட போகிறோம், நைட்டு விருந்து இருக்குது, எல்லோரும் வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க. மருதாணி விடுதல்ங்கிற ஒரு செயலுக்காக வேண்டி விருந்தளிக்கிறார்கள். இந்த விருந்தளித்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை சைட்லேருந்து திருமணத்தை ஒட்டி ஏதாவது சில விருந்துகளை கேட்டார்கள்னு சொன்னால் அது வந்து டவுரிங்கிற கணக்கில் ஒடியாந்துடும். இது வந்து மாப்பிள்ளைக்கு குடும்பத்தாருக்கு எந்த சம்மந்தம் இல்லை. பெண் வீட்டார் வந்து அவங்களா செய்கிற ஒரு காரியம். அவங்களா என்ன செய்கிறாங்க, மருதாணி இட போகிறோம், நீங்கள்லாம் வாங்க, வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு காரியம் நடத்த போகிறோம்னு சொல்லி சாப்பிட கூப்பிடுது என்பது வந்து அவங்க மார்க்க ரீதியான சுன்னத்து என்ற அடிப்படையிலையோ அது வந்து செஞ்சு தான் ஆவணுங்கிற அடிப்படையில் அவங்க செய்வது கிடையாது. ஊர் வழக்கங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க. இது மார்க்க நோக்கம் ஒன்றுமே அதில் கிடையாது. அப்போ இதை போய் நம்ம தவறுன்னு சொல்வதாக இருந்தால் இது வந்து எந்த வகையில் நம்ம தவறு என்று சொல்லலாம் என்று கேட்டால், ஒரு சமுதாயத்தில் இதுக்குன்னு ஒரு விருந்தை வைத்து நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னால் இதை பார்த்து விட்டு எல்லாரும் அந்த விருந்தை கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிடுவாங்க. மயிலாஞ்சி விடணுமே, அதுக்கு சாப்பாடுக்கு இவ்வளோ செலவாகுமே அப்படின்னு வரும்போது அந்த பெண்ணை பெற்றவர்களுக்கு என்னவாயிரும், அது ஒரு பாரமாக அமைஞ்சிடும். எந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு குடும்பத்தாருக்கு பாரமாக அமையும். ஏன்னா ஒருத்தர் செய்கிறது இல்லையில, ஒரே ஒருத்தர் செய்கிற விஷயம் இல்லை. ஒருத்தர் மருதாணி இட்டார்னா அந்த கல்யாண பொண்ணுக்கு பூராத்துக்குமே என்ன செய்வாங்க, எல்லா கல்யாணத்தின் போதும் அந்த மருதாணிக்கு விருந்து வைக்கணுங்கிற ஒரு நடைமுறை மக்கள்கிட்ட வந்துடும். வசதி உள்ளவன் விருந்தை கொடுத்துருவான். ஏழையாக இருந்தால் என்ன செய்வான், என்னடா மருதாணிக்கு விருந்துக்கு அதுக்கு காசுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நினைக்குவான். அப்போ சமுதாய அக்கறையோடு பார்க்கும்போது மருதாணி இடுதல்ங்கிறத நீங்கள் செஞ்சுட்டு போங்க. இந்த விருந்தன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் மார்க்க ரீதியாக அதை ஹராம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, நேரடி ஆதாரம் இல்லை. ஏன்னா மார்க்கத்தை வைத்து அவங்க அதை செய்யலை. இந்த மருதாணி விருந்து என்பதை மார்க்கத்தின் பெயரால் அவங்க செய்யலை. அதுக்கு ஒரு மறுமை நன்மை என்ற அடிப்படையிலும் செய்யவில்லை. மருதாணி இடுவதற்கு சந்தோஷமாக ஆட்கள்லாம் கூப்பிட்றோம், கொஞ்சம் கூட்டமாக இருப்பாங்க, அவங்களுக்கு விருந்து கொடுத்தா என்னங்கிற அடிப்படையில் உண்டாகி அதுக்கு ஒரு தடபுடலான விருந்து ஏற்பாடு செய்தல் என்பது வருகிறது. இந்த விருந்தை வந்து மாப்பிள்ளை வீட்டார் வற்புறுத்தியும் செய்வது கிடையாது. மாப்பிள்ளை வீட்டாரை கேட்டு வாங்குகிற விருந்தெல்லாம் நிறைய இருக்கிறது. கல்யாணத்துக்கு கேட்பான், கல்யாணத்துக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு சாப்பாடு தருவீங்கலாம் கேட்குறாங்க. அந்த வகையில் உள்ளது கிடையாது. இது
நாள் அவங்க மருதாணி இடுதல்ன்ற நிகழ்ச்சிக்காக வேண்டி அவங்களா விரும்பி தான் செய்கிறார்கள். நீங்கள் விரும்பி செஞ்சாலும் நம்ம செய்கிறது மாதிரி நிறைய பேர் செய்ய நினச்சாங்கன்னு சொன்னால் அதுவே எல்லாருக்கும் ஒரு கடமை ஆகிடுச்சின்னு சொன்னால் மக்களுக்கு இது பாதிப்பு தானே. மருதாணி விடுங்க, சொந்தங்கள் 10-5 பேர் கூப்பிட்டு வச்சு என்ன செய்யுங்க, மருதாணியை வச்சுட்டு போங்க, அதோடு நிறுத்திக்கிற வேண்டியதானே. விருந்துன்னு வச்சிங்கன்னு சொன்னால் அது சமுதாயத்துக்கு மற்ற மக்களை பாதிக்கும் என்கிற வகையில் அது கூடாதுங்களாம். மார்க் அடிப்படையில் இந்த ஹதீஸை வைத்து இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து இது தவறு என்று சொல்வதற்கு ஒரு ஆதாரம் இல்லை. சமூக அக்கறையோடு பார்த்தோம்னு சொன்னால் இது தேவையற்ற வேலையை செய்கிறாங்க. ஒன்றுக்கு இப்படி விருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கல்யாணம் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். வீடு கட்டுறது மாதிரியானது கூட எல்லோரும் கட்ட மாட்டான், வணங்குதா. ஒரு கல்யாணங்கிறது எல்லோரும் பண்ணுவான். எல்லோரும் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு நேரத்தில் இருக்கும்போது அந்த பெண்களை பெற்றவங்களுக்கு சில பேருக்கு சாத்தியமாகவும் சில பேருக்கு சாத்தியமாகாது. ஊர்லாம் அதை வழக்கமாக்கி வச்சுட்டீங்கன்னா எல்லோரும் செய்யணும்னு வந்துடும். செய்யலைன்னா 4 கேள்வி கேட்பாங்க, கேள்வி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வர்றதேன்னு யோசித்து பார்த்து நீங்கள் மருதாணியை விட்டுட்டு போங்க. அதுக்கு விருந்து கொடுப்பதை தவிர்ப்பது தான் நல்லது. அது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் அதை நம்ம சொல்லவில்லை. சமுதாய அக்கறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுதாயத்துக்கு நான் சிந்தித்து பார்க்கும்போது சில முடிவு வரும்ல, இதை தவிர்த்தா கொஞ்சம் நல்லது, இதை விளைவை பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒருத்தர் அதை விட்டால் ஹராமுன்னு போய் ஒத்தா கொடுக்க முடியாது. மருதாணிக்கு விருந்து கொடுத்தான்னு சொன்னால் நீ விருந்து கொடுத்து விட்டா இது ஹராம்டா ஆதாரம் காட்டுன்னு கேட்பாங்க. நீங்கள் எந்த ஒரு குர்ஆன் வசனத்தை என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக காட்ட முடியாது. எந்த ஒரு ஹதீஸையும் காட்ட முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா சமுதாய அக்கறையோடும் சில முடிவுகள் நம்ம எடுப்போம். அவங்களுக்கு எல்லாருக்கும் சமுதாய அக்கறை இருக்கணும். அதை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளலை என்று சொன்னால் அவனை குற்றவாளி கூண்டலாம் எடுத்துட முடியாது. நம்ம புரிந்து கொண்ட மாதிரி அவன் புரிஞ்சால் தான் ஏற்றுக்குருவான். இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்படி ஒன்றுனே பார்க்க முடியுமான்னு ஒருத்தன் நினச்சான்னு சொன்னால் அவனை போய் என்ன செய்ய முடியாது, மார்க்க ரீதியாக நீ தடுக்க முடியாது. அதை யாபத்தில் வச்சுக்கிறணும். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சரி இப்படி மருதாணிக்கு விருந்து கொடுத்துட்டாங்க, அடுத்த நாள் கல்யாணத்தில் கலந்துக்கலாமான்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குது? கல்யாணத்தில் தாராளமாக கலந்துக்கிறலாமே. அவங்க நேற்று மருதாணி இட்டதுக்காக வேண்டி அந்த விருந்து கூட நீங்கள் மார்க்க ரீதியாக நம்ம தடைன்னு சொல்ல முடியாத விருந்து தானே. அது விருந்து வச்சுட்டாங்க என்ற காரணத்துக்காக வேண்டி நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது. அந்த கல்யாணம் கரெக்டாக நடந்தால், கல்யாணத்தில் பிதத்து இல்லாமல் மார்க்கம் தடுத்திருக்கிற அனாச்சாரங்கள் இல்லாமல் ஒரு முறையாக நடக்கும் என்று சொன்னால் நாள் மயிலாஞ்சி விட்ட வீட்டு கல்யாணத்தில் மறுநாள் கலந்து கொள்வதை தடுக்கவும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. கல்யாணம் கரெக்டாக இருந்தால் என்ன செய்ய வேண்டியதான், கல்யாணத்தில் விருந்துலாம் கலந்து கொள்ளலாம். அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்க இந்த கேள்வியிலேயே, திருமணத்திற்கு பிறகு மாப்பிள்ளை நாஷ்டா சிறு வீடு மறுவீடு என்று விருந்துக்கு அழைக்கிறார்கள். திருமணத்துக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாப்பிள்ளைக்கு நாஷ்டாண்டு இருக்குது, அந்த ஊரில் இருக்கு போல இருக்குது. நாஷ்டாண்டா காலை உணவை சொல்லுவாங்க. அப்போ மாலையில் காலை சாப்பாடு மாப்பிள்ளை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். சிறு வீடு மறுவீடுன்னு என்ன செய்கிறாங்க, பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு மாப்பிள்ளை வீடு தங்கிடுமா, இவங்க மாப்பிள்ளை பொண்ணே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே வச்சு விருந்து கொடுப்பாங்க, மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. இப்படியே ஒரு 10-15 நாளைக்கு இந்த விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க மாப்பிள்ளை பொண்ணு அழைச்சிட்டு போய் விருந்து கொடுப்பாங்க, அவங்க மாப்பிள்ளை பொண்ணு அழைச்சிட்டு போய் விருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா மணமக்களை அழைத்து விருந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் விருந்து, இன்றைக்கி உங்கள் வீட்டில் விருந்து அப்படிங்கிறலாம் நடக்கும். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இந்த மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுத்தல் என்கிற பெயரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மறுவீடுங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல பல ஊர்களில், அந்த மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுத்தல்ங்கிற பேரில் அவங்க தரப்புலேருந்து வரக்கூடிய 50 பேரும் கொடுக்கணும். மாப்பிள்ளை விருந்து வச்சுருக்குறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு என்ன செய்யணும், பெண் வீட்டார் இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சோறு போட்டால் அந்த கதை வேறு. அவங்க சொந்தம் பந்தம் அது ஒரு 200 300 கூட சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு கொடுக்கணும்பாங்க, ஏற்கனவே டவுரி மாதிரி கேட்டு வாங்குறது. அப்போ மறுவீடு சிறுவீடுன்னு என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போங்க. உங்களுக்குள்ளே கணவன் மனைவி ஆகிட்டாங்க, குடும்பம் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் எப்போ வேண்டாலும் அவங்க விருந்து கொடுக்கலாம், நீங்கள் விருந்து கொடுக்கலாம். இது ஒரு பஞ்சாயத்து கிடையாது. ஆனால் இவனுக்கு விருந்து கொடுக்குறதுங்கிற பேரில், மருமகனுக்கு விருந்து கொடுக்குறதுங்கிற பேரில் சமுதாயத்துக்கே விருந்து கொடுக்கணுங்கிறத எழுதி வச்சுருக்கிறீங்க. எழுதப்படாத சட்டமாக வச்சுருக்கிறீங்க. அவங்களும் கேட்டு வாங்குகிறாங்க. கேட்காட்டாலும் சமுதாயத்தில் வழக்கமாக இருக்குது. அந்த மாதிரி விருந்து உலகத்துக்கெலாம் விருந்து கொடுக்க சொன்னீங்கன்னா எத்தனை விருந்தான் ஒருத்தன் கொடுப்பான்? அது எல்லாருக்கும் கஷ்டமாகுமா இல்லையா? அதனால் அந்த மாப்பிள்ளையை கூட்டு போய் விருந்து கொடுத்தல் நீங்கள் யார் கேள்விலாம் கேட்கல. எப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சோ அந்த குடும்பத்தில் ஒருவனாக ஆகிட்டான். அவங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்படுவதற்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த குடும்பத்தையெல்லாம் அவங்க பழகணும், அந்த குடும்பத்து ஆட்களை இவங்க பழகணும் என்பதற்காக வேண்டி அழைச்சிக்கிட்டு போய் என்ன செய்வாங்கன்னா, சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு அறிமுகம் ஏற்படும் என்பதற்காக வேண்டி அந்த விருந்துகளை கொடுத்தார்கள்னு சொன்னால் அதை போய் நம்ம தடுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் மாப்பிள்ளை விருந்துங்கிற பேரில் என்ன செய்யக்கூடாது, அந்த பெண் வீட்டார் மீது சுமையை சுமத்துறாங்கல்ல, அது டவுரியில் வந்துடும். நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு விருந்து கேட்க நீங்கள் என்ன சொல்லலாம், மாப்பிள்ளைக்கு மட்டும் விருந்து கொடுங்க கூட்டிகிட்டு போய்,
நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, விருந்து கொடுங்க, நாங்கள் இன்னும் ஒரு 10 பேர்லாம் அழைச்சிட்டுலாம் வரமாட்டோம், 50 பேர்லாம் குளிச்சுட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காரியத்தை நடத்துனீங்கன்னு சொன்னால் தப்பு வராது. இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் மார்க்க மணமகன் தரப்பில் இருந்து அது வற்புறுத்தப்படுதுன்னு தான் அர்த்தம். அது வற்புறுத்தப்பட்டு வாங்குறதுக்கு பேர் என்னது? வரதட்சணை தானே அது. அப்படி தான் வரும்.